Hello guys, welcome back to my... Yeah, we don't really need to start a conversation. Hi everyone. Good job. So, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிவிக்கு வந்து அவளுக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா பிடிக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலான்னு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சமைக்க தெரியாது, பட் நம்ம வீடியோ பார்த்தா நம்ம பண்ண போகிறோம். எப்படி எதுவும் தெரியல, பண்ணி பார்த்துட்டு நம்ம அவள்கிட்ட கொடுப்போம். அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாள். வாங்க போகலாம். வணக்கம் ஜென் டிவி நேயர்களே, இன்னைக்கு நம்ம சமையல் அரங்குல சமையல் எக்ஸ்பர்ட் சரவணன் வந்திருக்காங்க. அவங்க இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மிஸ்டர் சரவணன். கீழ சிலிண்டர் திறந்தேன். வணக்கம் மிஸ்டர் சரவணன். இன்னைக்கு புதுமையா என்ன டிஷ் செய்ய போறீங்க நேயர்களுக்கு சொல்லி தாங்க பார்க்கலாம். ஓ गाइस, இதான் நம்ம கிச்சன். இது கிச்சன் ரூம். சமையல் வேலையெல்லாம் நடக்கும். ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? நம்ம பாத்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் சமையல்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்தா செய்கிறோம். ஒரு யூடியூப். ஸோ இப்போ வந்து நம்ம செய்கிறதுக்கும் இவங்க சம்மந்தம் ஓகேங்களா. உங்களுக்கு இதை பார்த்து நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ஆச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை, இவங்க தான் பொறுப்பு. மெட்ராஸ் சமையல். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிணத்து எடுத்து தண்ணி குச்சிக்க சொன்னாங்க. இந்த தண்ணி பிடிச்சி நம்ம வந்து அந்த பாஸ்தாவை வைக்க போகிறோம். இப்போ நம்ம இப்போ தண்ணி வந்து வச்சுட்டோம் பாத்திரத்தில். பட் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணணும் ராகவி? அடுப்பு பற்ற வைக்கணும். இல்லை, கை கழுவணும். ஓஹோ, சுத்தம் சோறு போடுமா? ஓகே. ஆஹா, லைட் எங்க இருக்குன்னு தெரியலையே. இங்கே தான் இருக்கு. இதானே? ஆமா. இது எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. எழுத்துவோம். ஆன் பண்ண தெரியுமா? ஆன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறோம். இது நல்லா கொதிச்ச அப்புறம் இதில் வந்து நம்ம பாஸ்தா எடுத்து போடுவோம். கிளாஸ்ல ஊற்றி அப்போ குடிச்சிடணும், அதானே? சுட தண்ணி. சரி. ஆஹா, ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷாக இருக்குது. இதே கூட பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சமைக்க தெரியுமா உங்களுக்கு? தண்ணி தான் சூடு தானே பண்ணுறேன், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. சரி, ஆஸ்திரி கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்கு. ரொம்பவே இருக்குது. சரி, நான் போயிட்டு தலை வாரிட்டு வரேன். நல்லா வாரிட்டு வரீங்களா? 2 hours later. இப்ப எங்க போனா என்ன ஆனா எந்த ஊருன்னே தெரியலையே. நான் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து பாஸ்தா நம்ம வந்து இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து உள்ள போட்டுடலாம். காட்டுங்க, கேமரால காட்டுங்க. போதுமா? தெரியுதா? இது நம்ம ஸ்லோ பண்ணிடுவோம், எரிச்சிட போகுது. ஓகே. உங்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? தெரியாது எனக்கு. தெரியாது 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 என்னடா தெரியாது. நானே அந்த மெட்ராஸ் சமையல் அக்கா பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அந்த அக்கா கொஞ்சம் உப்பு போட சொன்னாங்க. உப்பு எங்க இருக்குன்னு தெரியலையே. அது கல் உப்பு. அந்த பக்கம் பாதாள கிணறு. அதுவும் போடலாம்ல. அப்படியே ரைட்ல வாங்க. இது வந்த பாதை. ஐயோ ஐயோ. இதுவா? லெஃப்ட்ல வாங்க. இந்த சைடு வாங்க மாமா, இங்க இருக்கு. இங்கிட்டு இருக்கா? இருக்கா? இருக்குன்னு எழுதி போடுங்கடா. எஸ். எவ்வளோ போடணும்னு தெரியல, மதிப்பாக போடுவோம். இது போதுமா? போதும் போதும். சரி சரி. இது என்ன, மூஞ்சி துடைக்கிற துணியா? கறி துணியா? கிச்சன்ல யூஸ் பண்றது. ரொம்பவே இருக்குதே. பர்சனாலிட்டி போயிருமோ? இப்ப மட்டும் என்ன வாழுதா? உங்களுக்கு என்ன தம்பி, சும்மா எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு வின்றீங்க. ஏன் சொல்ல மாட்டேன்? இதெல்லாம் தேவையில்லையா? ஆன் பண்ண வேணாமா? புகை வருதுல்ல? கடவுளே, அது தாளிக்கும் போது புகை வந்தா போடணும், ஃபிஷ் ஃப்ரை பண்ணும் போது புகை வந்தா போடணும், தண்ணி கொதிக்கிறதுக்கு புகை வந்து போட சொன்ன முதல்ல நீங்களா தான் இருப்பீங்க. நீ எப்படி கண்ணா பார்க்க வேணாமா? ஆனாயிருச்சு. ஆஃப் பண்ணிருங்க. ஆஃபாயிருமா? அந்த ரெட் கலர் பட்டன் 2 times பிரஸ் பண்ணுங்க. அவ்வளோதானே?
கொஞ்சம் கறி விட்டு போனோமோ. சுத்தம் சோறு போடுறீங்க களி வச்சதுதான் அவங்க அம்மா களி வச்சாங்க, நான் பார்த்தது நான். திஸ் இஸ் பாஸ்தா. ரம்பா சார் எனக்கே அறிமுகப்படுத்துறேன் நீயே. எங்களுக்கு தெரியாது. இருப்பாங்க. என்னங்க கத்தியில எடுக்கிறாரு? நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூண்டு தேவைப்படும், காளான் தேவைப்படும். நம்ம இது வேற வரைக்கும் நம்ம வந்து இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடிசா. சின்ன சின்னதாக போட சொன்னாங்க. இன்னும் சின்னதாக வேணுமா? இது என்னைக்கு நான் கட் பண்ணி முடிக்கிறது? நீங்க நான் சமைக்க தெரியும்னு சொன்னீங்க. அதெல்லாம் கட் பண்ணி வைக்க மாட்டாங்களா? இதுக்கு மேலே சின்ன கட் பண்ண முடியாதுங்க, டயர்ட் ஆகிட்டேன். இதுக்கு இந்த சைஸ் போதுமா? நீங்க தான் சொல்லும். டிரான்சிஷன். ஒழுங்கா எடுத்தியா டிரான்சிஷனை? அதெல்லாம் எடுக்கல. இது ஓகே, ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஒரு வேலை தான் முடிச்சிருக்கீங்க. இதுக்கே வேர்த்திருச்சு. வேலூர் சரியான சூடாக இருக்கு. பட்ஜெட் ப்ராப்ளம்னால எங்களால் இது வாங்க முடியல. ஞாபகம் வரலையே. அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. கான். அப்பாடா சொல்லி பிடிச்சா. ஸோ நாங்கள் காளானை மட்டும் போட்டுருவோம், வச்சு பண்ணுறோம். இந்த பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. இந்த காளான் அதுவும் நாங்கள் வாங்கலை, ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு, அதனால போடுறோம். இல்லை அதுவும் போட மாட்டோம். ஏன் மாமா இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்லா வந்து அப்புறமா அக்கா இனிமே நீங்களே சமைச்சிருங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஆஹா, அப்போ இதுக்கு நம்ம சரி செய்யக்கூடாது. கவலைப்படாதீங்க, அது அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம செய்யணும் பார்த்தா ஆல்ரெடி அப்படிதான் வரும். ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ குக்கிங்கை பார்த்து நெக்ஸ்ட் சீசன் குக் வித் கோமாளி நம்ம கூடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூச்சமே இல்லை. டெஃபினட்டா கூப்பிடுவாங்க. கோமாளியா? பரவாயில்ல, போகிறோம்ல, ஏதோ ஒன்று போகிறோம்ல. இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் வேகட்டும். டயர்ட் ஆயிடுச்சு. டச்சப் வேணும். டச்சப். நீங்க நிஜமாலே குக் வித் கோமாளின்னு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விட்ட கிச்சன்ல ஏசி கேப்பீங்க போலயே. போடக்கூடாதா? போட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பதான் எல்லா சமைப்பாங்க. ஏசி ஒன்று போட்டீங்கன்னா வசதியா இருக்கும். அப்புறம் இனிமே நீங்களே சமைச்சிருங்க, அக்கா சொல்லிடுவாங்க. இது போதுமா ராகவி? வந்துருச்சு தானே? போதும். வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாமா? ஷோர். ரைஸ் பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். பட்ட மாட்டேங்குது. நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ணக்கூடாது. தட்டுங்க ஓரமா. விழுந்துருச்சு. வந்து இந்த பூண்டு தள்ளிடுவோம். அப்படியே இந்த காளான் தள்ளிடுவோம். இவர் போற ஸ்பீடுக்கு ரொம்ப கவனமா பாருங்க. இங்க பாருங்க, உப்பு இப்படிதான் போடணும். அது அப்படி இல்லை, இப்படி இப்படி. நல்லா இது போனால் ப்ரௌன் ஆகட்டும். நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா டைம் பாஸ் ஆகும் நல்லா. இப்ப என்ன பண்ண போறீங்க? புதுமையா ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு, ஒன்னும் புரியல. ஆனா கடைசியில சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவே கண்ணை கட்டுது. ஐ திங்க் உங்க பர்சனாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டச் அப் பண்ணுங்க. ஹே டச் அப். என்ன? போய் ஹீரோக்கு டச் அப் பண்ணியா? போறேன். என் மேலயே கண்ணா இருக்கு எல்லாரும். அப்படியா? எஸ். ரைஸ் இப்போ நல்லா வதங்கிருச்சு. தட்டில் எடுத்து போட்டுப்போம். நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த சாஸ் நல்லா ஒயிட் கலர் பாஸ்தா. ஸோ அது வந்து ஒயிட் கலர் பாஸ்தாவா? ஒயிட் சாஸ் பாஸ்தா. பாவம், அவளே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டர் எடுத்துக்கணும். இது கூட அடுத்து என்ன பண்ணணும்னா
மைதா மாவு தேவையான அளவு. கேமராவில் காட்டிட்டு போடுங்க. பாத்துங்க, பாத்திரத்தை தவிர மத்த இடத்துல எல்லாம் மாவு போடுறீங்க. அடுத்ததா என்ன பண்ண போறீங்க? தேவையான அளவு தெரிஞ்சா நாங்க ஏதோ பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பால் ஊற்றுறோம். ஸோ பால் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறோம். கேமரா உமன் ராகவி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தரணுமா? ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறோம். எவ்வளோ இது நல்லா இல்லை ஓடிடுவேன். ஊருக்கு போகிறேன். ஊருக்கு வேணா எங்கே வேணா டெய்லி வீடியோ எடுக்க மட்டும் வந்துடு. ஆச்சு இது நல்லா கலரிட்டே இருங்க. ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு க்ரீமி மாதிரி வரும். அது வரைக்கும் கலரிட்டே இருந்துட்டு நல்லா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எரிஞ்சிருச்சு. இதெல்லாம் திக்காக வர வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா வந்துச்சுன்னா அது கொஞ்சம் திக்காக ஆயிரும். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஆஹா, அடுத்து என்ன பண்ண மறந்து போச்சே. இருங்க அந்த அக்கா வீடியோ பார்த்து வரேன். சீஸ் உருகுனதும் இதை நம்ம சீஸ் ஒயிட் செடார் சீஸ் ஒயிட் செடார் சீஸா? அதெல்லாம் நம்மகிட்ட இல்லையே. இதோ இங்க எடுத்து பாருங்க, அந்த சீஸ் எடுத்துக்கோங்க. சீஸ் சேர்க்காம பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். 1/4 கப் போல ஒயிட் செடார் சீஸ் துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துலாம். சேர்த்துருவோம். வரமாட்டேங்குது. அந்த கவர் பிச்சிடுங்க. இது வரைக்கும் சாதா ஒயிட் சாஸ் பாஸ்தாவா இருந்த நம்ம பாஸ்தா இன்னிலேருந்து இது சீசி ஒயிட் சாஸ் பாஸ்தாவா மாறிடுச்சு. இன்னிலேருந்து இப்போ சின்ஸ் ஆஸ் பர் ரெக்வஸ்ட் பை ராகவி கேமரா உமன். சின்ஸ் ஆஸ் பர் ரெக்வஸ்ட் நிறைய சீஸ் சேர்க்குறோம். ஐயோ ஐயோ, அப்பப்போ நடுவில் கை வந்துட்டு போம், கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேக வச்ச பாஸ்தா உள்ள தள்ளிடுவோம். அப்போ தான் இது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தாவாக இருக்கும். இல்லைன்னா வெறும் ஒயிட் சாஸாக தான் இருக்கும். சரி, நல்லா கலர்னிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த காணும் பூண்டும் அதையும் சேர்த்து கலரிப்போம். வாசனை கமகமன்னு வருதுங்க. அப்பா, வாசனை கமகமன்னு வருது. நாக்குல எச்சி வருது. கொஞ்சம் கொடுங்கல, சாப்பிட்டு பாக்குறேன். எனக்கு வரலையே. எனக்கு வரும், செஞ்சவனுக்கு தான் வரும். பாவம் பண்ண வராது. பாவம் இதை சாப்பிட போறேன், நாங்க தான் பாவம். என்ன பாவம் நீ, உனக்கு வாசனை வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ சீசனிங் பண்ணணுமே. நம்ம ஆல்ரெடி பீஸா கடையில் வாங்கி மீந்து போன ஓரிகானோ ஊற்றி லைட்டாக தூவிட்டு மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு சரிங்க. கொஞ்சம் தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்ககிட்ட வாங்கி தூவி விட்டு சரிங்க சேர்த்து வச்சது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பீஸா வாங்கும்போது இதெல்லாம் மீந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க, எடுத்து வைங்க, யூஸ் ஆகும். இதெல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு அனுப்பணுமா? இது என்னது பெப்பர்? ஆமாம், பெப்பர் போட சொன்னாங்க. அப்படியே பெப்பர் கொஞ்சம் மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க. இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி 10 சொல்லி கொஞ்சம் லைட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் கலந்துப்போம். டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். பார்த்து சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு வலிக்கு போகுது. சரியாக கொட்டிருச்சுன்னா நெக்ஸ்ட் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேற மாதிரி செஃப் மாதிரியே போடுறீங்களே. செஃப் ஆயிட்டோம்ல, பின்ன ஓட்டுவோம்ல. உப்பு போதும்னு நினைக்கிறேன். தூவும் என்ன பண்ணிடுவோங்க. சரி, ஆமாம், ஆஃப் பண்ணிடுவோங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.
இட்ஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ஸோ நம்ம இதை அடுத்து பிளேட்டிங் பண்ணி நிவி கொடுத்துட்டு நம்ம வேலை முடிஞ்சிச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? கரெக்டாக இருக்கு. சொல்லு. சரி, நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளேட் எடுத்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வாங்க கொண்டு போகலாம். நிவி இங்கே வா. எங்கே காணோம்? வா சாப்பிட்லாம் வா. எதுக்கு கூப்பிட்டீங்க? எந்த கடையில வாங்கினேன்? பக்கத்து கடையில். பக்கத்துல கடையே இல்லையே. உண்மையிலே இருக்கு, இப்போ வாங்கிட்டு வந்தேன் நான். போய் சொல்லாத. நிஜமா எனக்கு பிடிச்ச அவன் அஞ்சுக்கில தான் வாங்கினேன். ரைட், அங்கேயே தான். 200 rupees தான். 200 rupees. அந்த கடை இது மாதிரி இல்லையே. கேவலமா இருக்கா? நல்லா இருக்கா? பின்ன 200 rupees கொடுத்து வாங்கினா அப்படி தாண்டி இருக்கும். நான் அந்த கடை மாதிரி இல்லையே. சூப்பரா இருக்கா? கடையில் வாங்கின மாதிரியா இருக்கு. நான் தான் செஞ்சேன் உனக்கு பிடிக்குமேனு. நிஜமா? அதான் உண்டாத. நிஜமா நெட்ல பார்த்து யூடியூப் பார்த்து செஞ்சேன் நான். நல்லா வந்திருக்கா? நீயா? போய் சத்தியமா அவன் தங்கச்சி கேளு. நானும் கஷ்டப்பட்டு செஞ்சு செம சூப்பர் நைஸ். நீ முதல் உருப்படியான விஷயம் செஞ்சிருக்கீங்க. எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டே இருப்பா. ஸோ ஒரு விஷயம் நிறைய வச்சுட்டோம். ஹாப்பி ஹாப்பி. எனக்கு ஒரு வாய் கொடு. அப்ப நீ சாப்பிட்டு பார்க்கல, என்னதான் டெஸ்டிங் பீஸா யூஸ் பண்ணிருக்க. நல்லாதான் இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. வீடியோ பார்த்து பண்ணது சரியா வந்திருக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் ஒய்ஃபுக்கான இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்து அவனை இம்ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இப்போ என் ஒய்ஃப் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டா நான் பண்ணதுனால. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லு. உங்கள் வீட்டிலிருந்து விடைபெறுவது கார்த்திக், நிவி, கேமரா உமன் ராகவி, கேமராமேன் சூரி மாதிரி கேமரா உமன் ராகவியை மாத்திரம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.